ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 7th அண்ட் 8th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 7th கண்டினியூஷன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஏப்ரல் 8th பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 5, 6, 7க்கான கரண்ட் அஃபேர்ஸோட ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஏப்ரல் 5, 6, 7 வந்து என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னவா பார்த்தோம் அப்படின்னா, நோ ரிடக்ஷன் ஃபார் லோக்சபா சீட்ஸ் இன் சவுதர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ சவுதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து அந்த மக்களவை சீட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கம்மி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அந்த தென் மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டம், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இவங்க எல்லாமே வந்து தென் மாவட்டங்கள் இல்லையா. ஸோ அதில் வந்து லோக்சபா சீட்ஸ்க்கு வந்து கம்மி பண்ண மாட்டோம். அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விமன்ஸ்க்கு பெண்களுக்கு வந்து 33% ஆஃப் சீட்ஸ் தானே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால 33% ஆஃப் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 200 சீட்ஸ்க்கு அதிகமாக வந்துட்டு மக்களவை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 39க்கு ஒரு 59 அந்த மாதிரி சீட்ஸ் தான் வரும். ஸோ அது வந்து கம்மியான ஆட்கள் தான் வந்து விமென்ஸ் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து என்ன அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சீட்ஸோட எண்ணிக்கையை வந்து குறைக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 2026 தான் வந்து சென்சஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சென்சஸ் படி தான் வந்து இந்த 33% ஆஃப் சீட்ஸ் அலோகேட்ஸ் ஃபார் விமென்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதுபடி பார்த்தா அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக 2011 சென்சஸை வச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை வச்சே வந்து நம்ம விமென்ஸ்க்கு வந்து பிளேசஸ் அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வருது அப்படின்னா 106 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பாரதி ஏர்டெல். அந்த ஏர்டெல் தான் வந்து வேர்ல்ட்ஸ்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா சைனா தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே அதிகப்படியான, அதாவது ஆப்பிரிக்கன், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அப்படின்ற எல்லா இடத்துலையுமே வந்து ஏர்டெல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 1 பில்லியனுக்கு மேலே வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கே இருக்காங்க, சைனா மொபைலில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இதனுடைய இது பெருசாக இருக்கு, லைக் வந்து அவங்களோட யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த நியூஸில் பார்த்துருக்கோம். எவ்வளோ இருக்காங்கன்னா 650 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, மிஷன் மித்ரான்ற நியூஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மிஷன் மித்ரால என்ன ஸோ மித்ரா அப்படின்றதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்றது பார்த்தோம். அது எதுக்காக, யார் வந்து அந்த மித்ரான்ற மிஷனை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரோ தான் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அது எதுக்காக அப்படின்னா, ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து அங்கே அந்த விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலைமை பிளஸ் வந்து அவங்களோட உடல்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாகி இருக்கணும், அவங்க இன்கேஸ் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி எல்லாத்தையும் அவங்க அதெல்லாத்தையும் எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இங்கேயே நம்ம இந்தியாவிலேயே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக லடாக்ல வந்து ஒரு பிளேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா நேற்று நியூஸில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மிஷன் மித்ரா வந்து யார் லான்ச் பண்ணாங்க, யாருக்காக லான்ச் பண்ணாங்கன்றது பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லான்ச் பண்ணாங்கன்றது பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த மித்ராவோட ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா அப்படின்னா என்ன, மேப்பிங் ஆஃப் இன்ட்ரோபரபிள் ட்ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மித்ரா. ஸோ சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்டர்ன் ஏஷியன் வார் டு ஸ்லோ இந்தியாஸ் ஜிடிபி க்ரோத் 6%. அதாவது வெஸ்டர்ன் ஏஷியாவில் வந்து வார் அதிகமாக நடக்கிறதுனால கச்சா எண்ணெய் விலை வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான பொருட்கள் திங்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய விலைகள்லாம் வந்து நிறைய இருக்கு, அதிகமாகிட்டே இருக்கு. பெட்ரோல் விலை வந்து அதிகமாக இருக்கு. பெட்ரோ கெமிக்கல் பற்றி பார்த்தோம். பெட்ரோ கெமிக்கல் தான் என்ன சொல்றேன், இந்த மருத்துவ பொருட்களுக்கெல்லாம் பயன்படுத்துறது, அதே மாதிரி இந்த என்ஜின் உபரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அந்த பெட்ரோ கெமிக்கல்ன்ற ஒரு இதனால வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதனால அதனுடைய இதெல்லாம் வந்து அதிகமாயிட்டே வரனால என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த சிலிண்டர் விலையெல்லாம் வந்து அதிகமாயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதிகமாகிட்டே இருக்கு.
பொருள் அதாவது விலை வந்து அதிகமாயிட்டே இருக்கனால இது இர்ரிவர்சபிள்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் 9,000 ரூபாய்க்கு இருக்க சிலிண்டர் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டனால அதெல்லாம் திரும்ப வந்து குறைப்பாங்களான்றது ரொம்ப கஷ்டம்தான் சரிங்களா. ஸோ அதனால அதை பத்தி நம்ம நியூஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ இதனால இதை வந்து இந்த என்ன சொல்றது ரிப்போர்ட்டை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூடிஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு. ஏன்னா இவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்க 6.8% வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்மளோட ஜிடிபி க்ரோத் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா அவங்களே வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா 6% வந்து குறைஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் லேண்ட்ஸ்கேப். அதாவது இந்தியாவில அணுசக்தி நிலப்பரப்பை மாற்றுறதுக்கான ஒரு பில்லு ஓகேங்களா. சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு பில்லு வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பில்லா இருந்தது இப்போ ஆக்டா மாத்தலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த பில் வந்து எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 சிவில் லையபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010 அப்படின்ற 2 ஆக்டையும் என்ன பண்ணுது ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இதுல என்ன அப்படின்னா நம்மளோட இந்த அணுசக்தி நிறுவனம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க நியூக்ளியர் எனர்ஜியில. இப்போ வந்து பிரைவேட்டும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அனுமதி வழங்குறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க இந்த நியூஸை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களும் வந்து அணுசக்தி உலைகள்ல வந்து ஐ மீன் இது பண்ணலாம் உருவாக்கலாம் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எவ்வளோ அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அதனோட எனர்ஜி டார்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னு 2047க்குள்ள 100 ஜிகாவாட் வந்து தயாரிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதை சோலார் வச்சோ இல்லை ஹைட்ரோ பவர் வச்சோ விண்ட் பவர் வச்சோ என்ன பண்ணலாம் ரீவர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூன் 2025 வரைக்குமே அதனோட மொத்த கொள்ளளவு எவ்வளவு இருந்துச்சுன்னா 476 ஜிகாவாட் இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் ஸோ அதனோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த பிளான்ட் வந்து எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஓகே நியூக்ளியர் பிளான்ட் வந்து எங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாராபுர் 1969ல வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஸோ அதுல வந்து ரியாக்டர்ஸ் 3 ரியாக்டர்ஸ் பத்தி பார்த்தோம். என்னென்ன ரியாக்டர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கு BWR VVER அதுக்கடுத்து PHWR. அதே மாதிரி அது வந்து அதிகப்படியான அது வந்து பாயிலிங் வாட்டர் ரியாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் ரியாக்டர். அதே மாதிரி இந்த ரஷ்யன் டிசைன்டு ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் தான் வந்து என்னன்னா BVER அது வந்து கூடங்குளம்ல இருக்குன்றது பார்த்தோம். அதே மாதிரி ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்து அதனோட உட்கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதனோட பொருளாதாரமும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பெட்ரோல் E20 என்னன்னு பார்த்தோம் எத்தனால் 20 பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் எத்தனால் 10 தான் யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த E20ன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா April 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபியூவல் ஐ மீன் அந்த இது என்ன அப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 95% வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 2030க்குள்ள 20% வந்து என்ன பண்ணணும் இந்த எத்தனால் ஐ மீன் இதை அந்த கார்பன் ஃப்ரீயை தான் வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி இது வந்து ஃபர்ஸ்டே கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்து இப்போதான் அது கரெக்டான சூழ்நிலை அப்படின்றனால இந்த E20 வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதாவது கார்பன் எமிஷன் நம்மளோட கோல் என்ன சுத்தமா அந்த என்ன சொல்றது ரெடியூசிங் கார்பனை வந்து ரெடியூஸ் பண்றதா நம்மளோட கோல். ஸோ அதுக்காக இது வந்து ஒரு முன்னோடியா கூட இருக்கலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணோம். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏப்ரல் 7th கண்டினியூட்டி அண்ட் வந்து April 8th நியூஸ் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம டெய்லி தினம் ஒரு தகவல ஒரு நியூஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம டான்சஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து இப்போ கிளாசிக்கல் டான்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பரதநாட்டியம் கதகளி அண்ட் வந்து மோகினி ஆட்டம் 4 பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து புதுசாக இன்னொன்று பார்க்க போறோம். அதே மாதிரி கல்பாக்கத்துல இப்போ செகண்ட் நியூஸ் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல்பாக்கத்துல வந்து PFBR அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிலையை வந்து அடையுது. இந்த PFBRனா என்னது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து அந்த அணுசக்தி ரிலேட்டடான நியூஸ் தான். அதுக்கடுத்து இந்தியாஸ்ல ஃபிஷரிஸ் செக்டர் வந்து என்ன பண்ணிருக்கு ஒரு புதிய ஒரு நிலையை வந்து எட்டியிருக்கு ஓகேவா. அதிகப்படியான உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்குன்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அது
உச்சத்தை அடைஞ்சிருக்குன்றத பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் குவீன் எம்பி ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா, முதல் மாற்றுப்பாலின நாடாளுமன்ற எம்பி. ஓகேங்களா, ஸோ அது அவங்க யாரு நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அதுக்கடுத்து இந்த கியூர் அப்படின்றது என்னன்றது பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஆர்டமிஸ் 2. ஸோ ஆர்டமிஸ் 2ன்ற நியூஸ் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதோட நம்ம கிளாஸ் முடிச்சுப்போம். ஸோ இப்போ வந்து தினம் ஒரு தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம். ஸோ டான்ஸ் பார்க்க போறோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு என்ன குரல் இருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ குரல் வந்து என்ன அப்படின்னா எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். ஸோ இந்த குரல் வந்து என்ன அதிகாரத்துல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ குரல் எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா 429. ஓகேங்களா, 429வது குரலை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா வரப்போவது, என்னோட பொருள் என்ன அப்படின்னா வரப்போவதை முன்னே அறிந்து. ஓகேங்களா, சோ முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. ஓகேவா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இன்கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் எழுத போறோம், அதை வந்து நம்ம ஒழுங்கா படிச்சு எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணிடுவோன்றது நமக்கு தெரியும் இல்லையா. இன்கேஸ் நம்ம அதை படிக்கல அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். லைக் வந்து அதை நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நமக்கு நெகட்டிவா நடக்குது அப்படின்னா அதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதைப்படி செயல்படுறதுல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதைதான் வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய, ரொம்ப பயந்து இருக்கக்கூடிய துன்பம் வர்றதுக்கு வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ for those endowed with the wisdom to foresee what lies ahead and take protective measures, no suffering can ever arise that will cause them to tremble. ஓகேங்களா, ஸோ புரியுதா, அதாவது முன்னாடியே தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்குபடி செயல்படுறது பெட்டர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினம் ஒரு தகவல் அப்படின்னா ஒடிசின்ற டான்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஒடிசி வந்து நார்மலாவே இந்த ஒடிசின்னு பேர் கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஒடிசா தான் ஞாபகம் வரும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த டான்ஸ் வந்து எங்க ஃபர்ஸ்ட் ஒரிஜின் ஆயிருக்கு அப்படின்னா அதோட பிறப்பிடம் எங்க அப்படின்னா ஒடிசா தான் அதோட பிறப்பிடம். ஓகேங்களா, ஸோ இந்த டான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 8 கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒன் ஆஃப் த டான்ஸ். ஓகேங்களா, 8 பாரம்பரிய நடனங்கள்ல இதுவும் ஒரு நடனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஸ்டைல இருந்து உருவானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்ரா மகதி பாணி அப்படின்ற ஒரு ஸ்டைல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நடனத்தை ஆடிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இதனோட ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், அதாவது தொல்பொருள் சான்றுகள். ஓகேங்களா, ஸோ அந்த தொல்பொருள் சான்றுகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதயகிரி மற்றும் கந்தகிரி குகையில. ஓகேங்களா, உதயகிரி மற்றும் கந்தகிரி குகையில கிமு 1 அல்லது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஒடிசின்ற டான்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு, ஸோ அதே மாதிரி இங்க ஆரிஜின் ஆச்சு, ஸோ அதோட ஆர்கியாலஜிக்கல் சைட்டு, அது என்ன டைப் ஆஃப் டான்ஸ், லைக் வந்து அதோட ஸ்டைல், அதோட ஸ்டைல் என்ன, ஓத்ரா மகதி பாணி அப்படிங்கிறது தான் அதோட ஸ்டைலு. ஓகேங்களா, ஸோ நீங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ஒடிசி அப்படிங்கிற டான்ஸ். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த பரதநாட்டியம், கதகளி, அப்புறம் கதக்கு, நெக்ஸ்ட் இந்த ஒடிசா, அந்த மோகினியாட்டம், அந்த ஒடிசி, இது எல்லாமே வந்து லைக் ஓரளவுக்கு சேமா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அது எல்லாமே ஒரு சில சேம் முத்ராஸ் அந்த மாதிரி எல்லாம்
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PFBR அட் கல்பாக்கம். ஸோ PFBR அப்படின்னா என்ன அப்படின்னா புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அட் கல்பாக்கம். ஓகேங்களா. ஸோ கல்பாக்கம் எங்க இருக்கு? ஸோ சென்னையில தான் இருக்கு இல்லையா, அதாவது செங்கல்பட்டுல தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்பாக்கம் ஏரியா வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ரியாக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. என்னன்னு சொல்லியிருக்காங்க? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ரியாக்டர். அதே மாதிரி இந்த ரியாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு முன்மாதிரி விரைவு ஈநுலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா PFBR, அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த ஹோமி பாபா அப்படின்றவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் வந்துட்டு இந்த அணுசக்தி இந்த இதெல்லாம் வந்து அந்த அணுசக்தி உலையெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு 3 வகையான ரியாக்டர்ஸ் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா PFBR இருக்கு இல்லையா, இந்த PFBRல வந்து என்ன பண்ணியிருக்காங்க 500 மெகாவாட் ரியாக்டர் பில்ட் பை பாரதிய இந்த ரியாக்டரை வந்து எந்த நிறுவனம் வந்து இது பண்ணாங்க கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவ்னி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது பாவ்னி அப்படின்னா என்னன்னா பாரதிய நபிக்யா வித்யுத் நிகாம் லிமிடெட். ஓகேங்களா. ஸோ பாவ்னின்றது என்னது, பாரதிய நபிக்யா வித்யுத் நிகாம் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த PFBR வந்து நிறுவிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுல எவ்வளவு வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500 மெகாவாட் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அணுசக்தி மூலமா நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டியை தயாரிச்சிட்டோம்னு வைங்களேன். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த கரண்ட்டை வந்து நம்ம எப்படி தயாரிப்போம்? காற்றில் வச்சு தயாரிக்கலாம், அதே மாதிரி நீர்ல வச்சு தயாரிக்கலாம். ஸோ இந்த 2 வகையான நீர் தயாரிப்பாங்க. ஸோ அனல் மின் நிலையம் அப்படின்றது அந்த நீர் மூலமா தயாரிக்கிறது. ஓகேங்களா. ஸோ அதே நீர் மூலமா எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து அது ரொம்ப ஹீட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய நீராவி மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க, மின்சாரத்தை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வகை, அதாவது 3 ஸ்டேஜஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மின்சாரத்தை வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. 3 ஸ்டேஜஸ்ல மின்சாரத்தை தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டேஜஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷரைஸ்ட், heavy water reactors. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் பிரீடர் reactors. ஸோ தேர்ட் வந்து thorium based reactors. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கரண்ட்டை வந்து எடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கரண்ட்ல இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ் தான் கரண்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் அப்படின்னா ஸோ வந்து இப்போ நார்மலாக இந்த கரண்ட் வந்து இது பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு பீக்கர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பீக்கரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே அடியில் வந்து இன்கேஸ் இப்போ யுரேனியம், ஸோ இங்கே யுரேனியம் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க, இதே யுரேனியத்தை ஹீட் பண்ணுறதுனால அதிகப்படியான ஹீட் வந்து என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்புறம் என்ன ஆகும், இந்த வாட்டர் எல்லாம் பாயில் ஆகி நீராவி வெளியில வரும் இல்லைங்களா. ஸோ அந்த நீராவி என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு டர்பன் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த டர்பனோட சென்டர்ல வந்து அந்த என்ன சொல்ற ஒரு மெஷின் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து அதிகப்படியான யுரேனியத்துக்கு பதிலா அதிகப்படியான வாட்டரை வந்து ப்ரெஷர் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம், அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம யுரேனியம் யூஸ் பண்ணுறோம், அதை தான் அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தோரியம் பேஸ்டு ரியாக்டர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகப்படியானது வந்து என்ன இருக்குது அப்படின்னா தோரியம் தான் இருக்குது.
யுரேனியத்தை கம்பேர் பண்றப்போ தோரியம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம யுரேனியத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம தோரியத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த வகையான ரியாக்டர்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த புளுட்டோனியம் பேஸ்ட் ஃபியூவல் இருக்கு இல்லையா, அதுல வந்து சோடியம் வந்து ஒரு ஒரு குளிரூட்டியா வந்து பயன்படுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது என்ன பண்ணுது அப்படின்னா, நான் ஃபிசல் யுரேனியம் 238, ஓகேவா, 238 நான் ஃபாசில் யுரேனியம் 238 into fissile மெட்டீரியல், ஓகேவா. அதாவது பிளவுபடாத யுரேனியம் 238 பிளவு பொருளா என்ன பண்ணிடுது, மாற்றிடுது. ஸோ இந்த ரியாக்டர்ஸ் மூலமா நம்ம அந்த என்ன பண்ணிடலாம், மாத்திடலாம், ஓகேவா. அதே மாதிரி இது வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனா இருக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த யுரேனியம் இருக்கு இல்லையா, இந்த யுரேனியத்தை வந்து நம்ம கொஞ்சம் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த யுரேனியத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தோரியம் இருப்புகள் வச்சு நம்ம இதை என்ன பண்ணலாம், லாங் டேர்மா வந்து இந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைப் ஆஃப் இதில் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் ஸ்டேஜ் 3 எய்ம்ஸ் யூசிங் ஃபியூவல் ஆஃப் டேஷ் ஆஸ் த ஃபியூச்சர். ஓகே, டேஷ் ஃபியூச்சர் ஆஸ் அப்படின்னா ரேடியமா, பொலோனியமா இல்லை தோரியமா அப்படின்னா தோரியம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எதிர்காலத்துல எரிபொருளா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி வந்துருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாஸ் ஃபிஷரிஸ் செக்டார் ரீச்சஸ் நியூ ஹைட்ஸ். அதாவது மீன்பிடித்துறை வந்து ஒரு பெரிய உச்சக்கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவோட ஃபிஷரிஸ் செக்டர் வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சன்ரைஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உதயத்துறை, இப்போ நம்ம உதய சூரியன் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த உதயத்துறையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் க்ளோ ஆகிட்டு இருக்கு, ஓகேவா, க்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படி கூட சொல்லலாம். ஸோ இதுக்காக வந்து பட்ஜெட்ல எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்குமே கொடுக்காத அளவுக்கு இந்த அதாவது 2026, 27 என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2761.8 crore. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2770 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்கீம் வந்து என்ன சொல்றது, ஒரு பில்லரா வந்து இருந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது என்ன ஸ்கீம் அப்படின்னா, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா வந்து இருக்கு. அதாவது மீன்வளத்துறைக்கு, ஓகேவா, அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு பில்லரா வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி அதுக்காக எவ்வளோ அலோகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2500 crore வந்து அலோகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான் இது, ஓகேவா. ஒரு வெல்ஃபேர் அண்ட் என்ன சொல்றது, அந்த மீன்வளத்துறையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மீன்வளத்துறையில இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஸோ அதே மாதிரி அதனோட அதில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான மருத்துவ பயன்பாடுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோட வளங்களுக்கு, அவங்களுக்காக வந்து ஏதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த இன்சூரன்ஸுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க 2500 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் சப்போர்ட், அதாவது டோட்டல் பட்ஜெட்ல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2530 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ earmarked for direct welfare and scheme based initiatives. ஓகேங்களா. ஸ்கீம் பேஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்சூரன்ஸ் அண்ட் சப்சிடிஸ். சரியா. ஸோ அந்த சப்சிடிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இதுல இருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆக்ட் பட்ஜெட்ல இருந்து இது வந்து இதா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மத்ஸ்ய சம்பதா யோஜனாவுக்கு இது ஒரு தூணாகவும் ஒரு மைய தூணாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷனை வச்சு பார்த்தா மொத்தம் எவ்வளோ இது வரைக்கும் எவ்வளோ இது ப்ரொடக்ஷன் வந்து இருக்கு அப்படின்னா 197.75, ஆல்மோஸ்ட் வந்து 198 lakh டன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனோட க்ரோத் ரேட்டு, ஓகேவா, இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 106% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2013-14 கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் 2025, 26, 24 அந்த ரேஞ்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 106% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2013-15 வந்து 95.79 lakh அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்,
ஓகேவா. இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இந்த வேர்ல்டுலயே வந்து இது செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ இதனோட குளோபல் அவுட்புட் எவ்வளவு அப்படின்னா 8% வந்து அதாவது உலகளாவிய உற்பத்தியில வந்து இது 8% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அதே மாதிரி மீன் வளர்ப்பு உற்பத்தியிலையும் இது வந்து என்ன இடத்துல இருக்கு, செகண்ட்ல தான் இருக்கு. அதாவது அக்வா கல்ச்சர். ஓகேவா. மீன் வளர்ப்பு அக்வா கல்ச்சர். ஓகேவா. அதுலயும் வந்து அதாவது இந்த கடல் உயிரினங்களை வளர்க்கக்கூடிய ஒரு இதுக்கு பேர் தான் என்னது, அக்வா கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலயும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வேர்ல்ட்லயே செகண்ட் ரேங்க்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 62,408 கோடி இந்த பினான்சியல் 24-25 வந்துட்டு 62,408 கோடி வந்து அதிகமாயிருக்கிற. இதுல வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த அளவை வந்து எட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. 2024-25 நிதியாண்டுல இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மீன்வளத்துறை வந்து இந்த அளவுக்கு என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குயர் எம்பி ஆஃப் ராஜ்யசபா, அதாவது முதல் மாற்று பாலின நாடாளுமன்றம் அதாவது நாடாளுமன்றத்துல யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்கதான் வந்து முதல் குயர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இவங்க தான் முதல் குயர். அதாவது என்னன்னா இந்த குயர் அப்படின்றது என்ன அப்படின்னா லைக் வந்து இப்போ நிறைய லெசிபியன்ஸ், அதுக்கடுத்து வந்து இந்த கே, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இந்த மாதிரி வேற்று பாலின அமைப்புகள்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அவங்கள இந்த மாதிரி ஒருத்தவங்க சிறந்து விளங்குறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஓகேவா யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேனகா குருசாமி. இவங்க பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேனகா குருசாமி. இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப ஃபர்ஸ்ட் எம்பியா வந்து ராஜ்யசபா எம்பியா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பொறுப்பேற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க அதாவது மேனகா குருசாமி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா இவங்க வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் LGBTQ வந்துட்டு அந்த இந்த மாநிலத்திலிருந்து வரக்கூடிய முதல் எம்பி. ஓகேங்களா. அதே மாதிரி அவங்க எப்போ வந்து அஃபிஷியலா இது பண்ணியிருக்காங்க, அதாவது பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னா April 6, 2026 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மேல வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா. இந்த LGBTல இருந்து ஓகேங்களா அதுலயே வந்து நிறைய பேர் நிறைய துறையில சிறந்து விளங்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்பாயிண்டட் அஸ் a ஜட்ஜ். யார் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து ஜோயிதா மாங்கல். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஜட்ஜ். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் ஸ்பீக்கர். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் ஸ்பீக்கர் இந்த லோக்சபா. ஓகே. ஸ்பீக்கர் இந்த லோக்சபா. ஸோ அது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீரா குமார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த விமனா இருக்கட்டும் இல்லை LGBTயா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்க துறையில வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. அதாவது பெண்களும் வந்து அவங்களுக்கும் வந்து முன்னுரிமை இப்ப வழங்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க இந்த நியூஸ் மூலமா நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா வரது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான். ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றப்போ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த LGBTயோட அந்த மனநிலைமையில இருந்து யோசிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. அவங்களோட மனநிலைமை புரியும், அவங்களோட பிரச்சனைகள் புரியும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி ஆட்களுடைய நிலைமையும் புரியும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க வந்து ஒரு நல்ல டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பன்முகத்தன்மையா யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஆர்டெமிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு
ஸோ இது வந்து ஒரு முக்கிய மைல்கல்லுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நேற்று ஒரு நியூஸ் பார்க்கணும், ககன்யானுக்கு வந்து மனிதர்களை அனுப்புறதுக்கான முயற்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இங்க இருந்து, அதாவது நம்ம இதுல இருந்து, நம்ம நாட்டுல இருந்து என்ன பண்றாங்க, விண்வெளிக்கு வந்து ககன்யான் மூலமா மனிதர்களை அனுப்பலாம் அப்படின்றத வந்து இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதுக்கு வந்து அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து இது இல்லாம, அதாவது விண்வெளிக்கு இல்லாம இங்க என்ன பண்றாங்க, மூணுக்கு அனுப்புறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து இந்த ஆர்டமிஸ் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு பாக்குறாங்க. சோ இதை வந்து இங்க பண்ற ஒரு ஏஜென்சி வந்து யாரு அப்படின்னா, நம்ம நாசா தான் வந்து இது பண்றாங்க. சோ இதை வந்து யார் பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரோ பண்றாங்க. ஓகேவா? இந்த ககன்யான் விஷயத்த வந்து பண்றது யாரு, இந்த மிஷனை கொண்டு வந்தது யாரு, அதாவது மித்ரா பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா ஆர்டமிஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த லூனார், இதுல இந்த லூனார்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பாதை. ஓகேவா? ஸோ அங்க வந்து மனிதர்கள் அதாவது பயணம் பண்றதுக்கு, ஓகேங்களா, அங்க வந்து இது தரையில இறங்காது. ஸோ அங்கேயே வந்து அவங்க அந்த சுற்றுப்பாதையில பயணிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நாள் வந்து அங்க இருக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 days அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இது இயல்பா வந்து நார்மலா இது திரும்பி வராங்க இல்லையா, அங்க 3 பார்த்துட்டு திரும்பி வராங்க இல்லையா? ஸோ அந்த திரும்பி வரக்கூடிய பயணப்பாதைக்கு இயல்பான ஒரு பயணப்பாதையை வந்து இது என்ன பண்ணுது, கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல திரும்பி வர்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுல ஒரு எந்திரம் இல்ல ஏதாவது மெஷின் வந்து இதுல பயன்படுத்த தேவையில்லை. சோ அதை வந்து சந்திரனோட ஈர்ப்பு விசையால அதை விண்கலத்தை இயற்கையாவே பூமிக்குள்ள செலுத்திடுது அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆர்டமிஸ் அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான. சோ அந்த சந்திரனோட ஈர்ப்பு விசையால என்ன ஆயிடுது, இயற்கையாவே பூமியில வந்து இது பூமியை நோக்கி வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வந்து என்ன அப்படின்னா, இப்போ அதனோட 11th year anniversary கொண்டாடுது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நியூஸ் நீங்க பார்ப்போம். ஸோ அதாவது PMMY சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீமை வந்து என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, April 8 தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனோட ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னா, ஃபண்டிங் த அன்ஃபண்டட். அதாவது என்ன அப்படின்னா, ஃபண்டிங் த அன்ஃபண்டட், அதாவது நிதி இல்லாதவர்களுக்கு நிதி அளிக்கிறது. ஓகேவா? அதாவது இந்த ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, சின்ன சின்ன என்ன சொல்றது, சிறு குறு தொழில் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சப்சிடி மாதிரி இல்லை வந்து ஒரு லோன் மாதிரி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யோஜனாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இந்த நியூஸை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த லோனோட லிமிட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோனோட லிமிட் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 lakh தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 20 lakh வந்து என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பட்ஜெட் 2024-25 என்ன பண்ணிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது அதிகமா 20 லட்சம் வந்து நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. அதாவது இதுல மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்கு அப்படின்னா 4 கேட்டகரி இருக்கு. அதுல வந்து 4th கேட்டகரி தருண் பிளஸ். அந்த தருண் பிளஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த லோனோட அமௌண்ட்டை வந்து நாங்க 10 lakhல இருந்து 20 lakh இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த தருண் பிளஸ், அதாவது இது வந்து யாருக்கு மட்டும் அவைலபிள் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி 3 கேட்டகரி இருக்குல்ல, இது வந்து 4th கேட்டகரி தானே. ஸோ இதுக்கு முன்னாடி 3 கேட்டகரி இருக்கு. அது எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த லோனை கரெக்டாக கட்டினவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த தருண் பிளஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. அதாவது இந்த 10 lakhல இருந்து 20 lakh வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன கேட்டகரி அப்படின்றது நம்ம இப்போ ஸோ வந்து இதுதான் வந்து அந்த 4 கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சிஷு, நெக்ஸ்ட் கிஷோர், நெக்ஸ்ட் தருண், அதுக்கடுத்து தருண் பிளஸ். அதாவது சிஷு அப்படின்றதோட லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 தான் அதனோட லோன் அமௌண்ட். இதுவும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் அண்ட் வெரி ஸ்மால் பிஸ்னஸ் யூனிட், சின்ன சின்ன ரொம்ப குட்டி குட்டி பிஸ்னஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லோன் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பூக்கடை வைக்கிறாங்க, இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு
இந்த ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பிசினஸ்க்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, இனிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஸோ அதுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிஷோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இஸ் லுக்கிங் டு த ஸ்கேல் ஆர் ஸ்டெபிலைஸ். ஓகேவா? ஸோ அதோட ஸ்கேல், அதாவது பிசினஸோட ஸ்கேல் அதை ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிஷோர்ன்ற லோன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தருண் வந்து என்ன அப்படின்னா பிசினஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, ஆல்ரெடி இருக்க பிசினஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அதுக்காக அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 5 lakhல இருந்து 10 lakhs கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தருண் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா இப்போ கொடுத்துருக்கிறது என்னன்னா அந்த யூனிட் பட்ஜெட் 2024-25ல வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இதுல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி கொடுத்த லோன் எல்லாத்தையுமே ப்ராப்பரா அவங்க செட்டில் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு சொல்றது லேட் பேமெண்ட் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அவங்க கரெக்டா வந்து பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தருண் பிளஸ் அதாவது 10 lakhல இருந்து 20 lakh வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்ன நியூஸஸ் எல்லாம் புரிஞ்சுச்சிங்களா? ஸோ அதே மாதிரி டெய்லி நியூஸஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை தெளிவா படிக்கிறதுக்கும் நம்ம வந்து நம்ம வச்சு ஐஏஎஸ் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி நியூஸஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.